ராக்கம்மா எல்லாத்துக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். நம்ம பள்ளியோடத்துல படிக்கும் போது மதியம் சோறு கொடுப்பாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா, நம்ம காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இருக்கும் போது நம்ம காமராசர் ஐயா தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஒரு முறை காமராசர் ஐயா திருநெல்வேலியில இருக்கிற சேர்மாதேவிங்கிற ஊருக்கு ஒரு வேலையா போயிருக்கிறாரு. அங்க ஒரு சின்ன பையன் மாடு மேய்ச்சிட்டு இருந்திருக்கான். ஐயா அவனை கூப்பிட்டு, ஏயா பள்ளியோடத்துக்கு போகலையான்னு கேட்க, பள்ளியோடத்துக்கு போனா கஞ்சி யாரியா ஊத்துவான்னு நறுக்குன்னு அந்த பையன் கேட்டுப்புட்டான். அந்த நொடியே யோசிக்க ஆரம்பிச்ச காமராசர் ஐயா உடனே பொது கல்வி இயக்குனரை கூப்பிட்டு, பிள்ளைகளுக்கு எப்படியாவது ஒரு நேரம் சோறாவது குடுக்கணும்யா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்ததுதான் இந்த இலவச மதிய உணவு திட்டம். என்னது இலவச சாப்பாடா அப்படின்னு சொல்லி மத்த கட்சி ஆளுகெல்லாம் கேலியும் கிண்டலுமா பேச ஆரம்பிச்சாங்க. எத்தனையோ பேரு, அட இதுக்கு போய் காசு செலவு பண்ணா நாடு என்னத்துக்கு ஆகுறது அப்படின்னு கேட்டாங்க. ஆனா அது எதையுமே சட்டை பண்ணாம ஐயா தைரியமா இலவச உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் உலக புகழ் பெற்ற திட்டம் எதுன்னு கேட்டா அது காமராசர் ஐயா கொண்டு வந்த இலவச மதிய உணவு திட்டம் தானே. பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியும் சாப்பாடும் இருந்தா நாளைக்கு நாட்டை அதுக பாத்துக்கும்னு ஐயா வச்ச ஒரே நம்பிக்கை தான் இந்த திட்டத்துக்கு அடித்தளமே. இன்னைக்கு எத்தனை பேரு மதிய உணவு திட்டத்து மேல சொந்தம் கொண்டாடினாலும் அதை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி தாங்கிறத யாராலையும் மறுக்கவே முடியாதுல்ல.